ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் டெய்லி காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த சீரீஸில் இன்றைக்கி ஒரு சூப்பரான காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபைனல் இயர் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த காலேஜோட ப்ராஜெக்ட் ப்ராக்டிக்கலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் தியரட்டிக்கலாக போயிடலாம். தியரட்டிக்கலாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த காலேஜ் ப்ராஜெக்டோட டைட்டில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் கனெக்ட். ஸோ காலேஜ் கனெக்ட் பிரிட்ஜ் சோஷியல் லைஃப் அகாடமிக் அண்ட் கரியர் growth ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த டைட்டில் வச்சு நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்ஸ் ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நானும் இந்த ப்ராஜெக்ட் பற்றி அப்ஸ்ட்ராக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல்ல அப்ஸ்ட்ராக்ட். ஸோ காலேஜ் கனெக்ட் இஸ் இன்னோவேட்டிவ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் யாருக்காக இருக்குன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருக்குது. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த நெட்வொர்க்கோட கேப்பபிலிட்டிஸ் எப்படிலாம் இருக்குன்னா ஒரு லிங்க்டின்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சோஷியல் மீடியாஸில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எங்கேஜ்மெண்ட்டாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த பிளாட்ஃபார்மில் நீங்களும் என்கேஜ்மெண்ட்டாக இருக்க முடியும். ஸோ இதுக்கு எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் கம்யூனிட்டியை நீங்களே கிரியேட் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நம்மளோட பிளாட்ஃபார்மில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா சோஷியல் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சர் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் 4-5 மெம்பர்ஸ் கூட நீங்கள் ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரே ஸ்டடீஸ் குரூப்ஸை படிக்கிறாங்க, ஒரே டைப் டிபார்ட்மெண்ட் படிக்கிறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் கூட நீங்கள் ஒரே விதமாக கம்பைன் ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு நெட்வொர்க்கை நீங்கள் தனியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். தென் அகாடமிக் ரிசோர்ஸ் ஷேரிங். அகாடமிக் ரிசோர்ஸ் ஷேரிங்னா நத்திங் பட் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டடீஸ் படிக்கிறீங்க, வேறு உங்ககிட்ட நோட்ஸ் இருக்குது, வேறு யாராவது ஒருத்தருங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, வேறு ஏதாவது ஒருத்தருங்க அந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிறாங்க, உங்களுக்கு நோட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணணும்னா நீங்கள் இங்கேருந்தே ஷேர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் விர்ச்சுவல் கொலாபரேஷன் டூல். வேறு ஏதாவது டூல் கூட நீங்கள் கொலாபரேட் பண்ணணும், வேறு ஏதாவது டூல் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டூல் கூட நீங்கள் இங்கே கொலாபரேட் பண்ணிக்கலாம். கரியர் டெவலப்மெண்ட் ரிசோர்ஸ். ஸோ கரியர் டெவலப்மெண்ட் ரிசோர்ஸ்னால் லிங்க்டின்ல எப்படி உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் கரியர் டெவலப்மெண்ட் ரிசோர்ஸ் இங்கே இருக்கோ, தட் மீன்ஸ் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டால் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷோ ஆகுறது. தென் இந்த கம்பெனியில் ஹையர் பண்ணுறாங்க, இந்த கம்பெனியில் ஹையர் பண்ணலை, இந்த கம்பெனியில் ரெக்யர்மெண்ட் எடுக்கிறாங்க, இந்த கம்பெனியில் எந்த போஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது போஸ்ட் போட்டால் அது உங்களுக்கு காட்டுறதுக்கான ஒரு ப்ரொஃபஷனல் ரிசோர்ஸ்க்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களால் இங்கே பண்ணிக்க முடியும். Then by creating a centralized hub for interacting learning and professional growth. ஸோ உங்களுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் ஹப் மூலியமாக கிரியேட் பண்ணிக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டு உங்களால் எல்லாரும் கூட இன்ட்ராக்ட் பண்ணி உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கற்றுக்கிறதுனால ப்ரொஃபஷனலாகவும் உங்களால் க்ரோத் ஆக முடியும். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்டோட மொத்த எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸை மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்கள் தெரிவிக்கிறது ஆர் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதை நீங்கள் சொல்லித்தரணும். ஓகே, ஸோ மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஸோ கரியர் growth எப்படி பண்ணணும், ஸோ கரியர் எப்படி முதல்ல சூஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாமல் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லிக் கொடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட பிளாட்ஃபார்ம்லேயே வந்து நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்க முடியும். ஓகே, இது ஒரு டியூட்டர்ஸ்க்கான பிளாட்ஃபார்ம் கிடையாது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பிளாட்ஃபார்ம். ஸோ அவங்க ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணிட்டு அவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு கரியரில் எப்படி க்ரோத் ஆகலாம்னு நினைக்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ எக்ஸசைஸ் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நெட்வொர்க் மூலயமா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படின்னா சோஷியல் மீடியாஸ், உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு குரூப் ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த குரூப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. தென் இன்ஸ்டாகிராமில் ஒரு நல்ல நல்ல போஸ்ட் வருது, இன்ஸ்டாகிராமில் ஒரு ஜாப் சீக்கிங்கான போஸ்ட்லாம் நிறைய வருது அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அங்கே அவங்க எங்கேஜ்மெண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க வரும்போது வாட்ஸ்அப் அவங்க அதை ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஓகே, அதே மாதிரி லிங்க்டின்ல நிறைய ஃபீச்சர்ஸ் எனபிளாக இருக்குன்னும் போது அதை விட்டுட்டு லிங்க்டின் பக்கம் வருவாங்க. ஓகே, லிங்க்டின் பக்கம் வரும்போது அங்கே டாக்குமெண்ட் ஷேர் பண்ண முடியாது, பட் மறுபடியும் டாக்குமெண்ட் ஷேர் பண்ணுறதுக்கு அவங்க மறுபடியும் வாட்ஸ்அப் போக வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்மாக அவங்க ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் நம்மளோட ப்ராஜெக்டில் எல்லா விஷயத்தையும் நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ ப்ரொபோஸ் சிஸ்டமில் நான் முதல்ல வைக்கிறதே அதுதான். ஸோ ஃபீச்சர்ஸ் லைக் விர்ச்சுவல் ஸ்டடி குரூப்ஸ். ஸோ உங்களுக்கான ஸ்டடி குரூப்ஸை இங்கே உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். பேர் வித் டியூட்டர்ஸ், உங்களுக்கான ஒரு டியூட்டர்ஸை உங்களால் இங்கே சூஸ் பண்ண முடியும். இப்போ இவர் சொல்லிக் கொடுக்குறது எனக்கு பிடிச்சிருக்கு, இவருக்கு நான் இன்ட்ராக்ட் பண்ண நினைக்கிறேன்னா ஈஸியாக உங்களால் இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட் டூல், ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறாங்களா அந்த ப்ராஜெக்ட்ல நீங்கள் கொலாபரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களால் பண்ணிக்க முடியும். கேம்பஸ் நியூஸ் உங்களுக்கு தெரியணுமா, தெரிஞ்சுக்க முடியும். ஒரு காலேஜில் எங்கேயாவது கேம்பஸ் நடக்கும்னு தெரியணுமா, அது உங்களால் இங்கே தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் காலேஜில் ஏதாவது கேம்பஸ் நடந்தால் நீங்கள் அதை போஸ்ட் பண்ணலாம். ஸோ மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதை கனெக்ட் பண்ணிட்டு அவங்க ஒன்லி கொண்டு உங்களோட காலேஜ் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம ஒரே பிளாட்ஃபார்மில் வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல காலேஜ் கனெக்ட்ன்றதை நான் மெயின் டாப்பிக்காக வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ தியரிட்டிக்கலாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக போவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட காலேஜ் ப்ராஜெக்டோட இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த காலேஜ் கனெக்டோட ப்ராஜெக்டில் மெயின் எலிமெண்ட் இருக்கிறது நான் இங்கே இமேஜாக இருக்கேன். ஓகே, இங்கே உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். இங்கே நீங்கள் லாகின் பண்ணாமலே சில ஃபீச்சர்ஸ் கூட இன்டர்கிரேட் பண்ண முடியும், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் லாகின் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா ஃபீச்சர்ஸும் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி. உதாரணத்துக்கு இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ சார்ட்டில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும்.
முழுக்க முழுக்க இதில் என்ன இருக்குது, என்னென்ன பண்ணணுன்றது. ஹோம் பேஜ் உள்ள வந்தோம்னா நீங்கள் லாகின் பண்ண வேண்டிய ஃபீச்சர்ஸ் இருக்கும். தென் மெயின் ஃபீச்சர்ஸ் இருக்கும், ஃபர்தர் ஆக்சஸ் இருக்கும், எங்கேஜ்மெண்ட் இருக்கும், ஃபீட்பேக் எண்டு இவ்வளோ விஷயங்கள் இருக்கும். லாகின் பண்ண உடனே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மெயின் ஃபீச்சர்ஸில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு சோஷியல் நெட்வொர்க் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். உங்களுக்கான சோஷியல் நெட்வொர்க்கை உங்களால் பார்க்க முடியும். தென் அகாடமிக் ரிசோர்ஸை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். கெரியர் க்ரோத்தை உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களால் லாகின் பண்ண உடனே பண்ண முடியும். ஃபர்தர் ஆக்ஷன்ஸ், அந்த சோஷியல் நெட்வொர்க்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணுறது, அந்த சோஷியல் நெட்வொர்க்ஸை நீங்கள் டெலிட் பண்ணுறது, மற்ற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே பண்ண முடியும். அகாடமிக் ரிசோர்ஸ் ஷேர் பண்ணுறது, உங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஷேர் பண்ணுறது, யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும், எங்கேருந்து ஷேர் ஆகணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபர்தர் ஆக்ஷன்ஸில் பண்ணிக்கலாம். எங்கேஜ்மெண்ட், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விச் ஸ்டடி குரூப்ஸ் எங்கேஜ்மெண்ட்டாக வச்சிருக்க முடியும். ஸோ அது எங்கேஜ்மெண்ட்டாக வச்சிருக்க என்னெல்லாம் பண்ணணுன்றதுலாம் இங்கே உங்களுக்கு சஜஷனாக வரும். அதெல்லாம் பண்ணி நீங்கள் அங்கே எங்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக் அண்ட் பிகாஸ் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் உங்களுக்கு ஃபீட்பேக்னு ஒன்று இருக்கும். தென் லாக் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ லாக் அவுட் விஷயத்த நம்ம அங்கே எண்டுன்னு வச்சுக்கோம். ஓகே, ஸோ நம்ம பேக் டு பேக் ப்ராஜெக்டில் வருவோம். ஸோ இங்கே ப்ராஜெக்டில் வந்த உடனே நமக்கு என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் காட்டுறோம். ஸோ லாகின் பண்ணி உள்ளே போகிறோம். ஸோ எடுத்தோடனே யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல சைன் அப் பண்ணிக்கிறேன். சாரி, ஸோ சைன் அப்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இங்கே வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். என்ன சைன் அப் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ யூசர் நேம் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், புதுசாக யூசர் நேம் போடுறோம். ஸோ நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டாச்சு. பாஸ்வேர்ட் போட்டு சைன் அப் பண்ணுறோம். ஸோ சைன் அப் பண்ண போகிறதுக்காக நமக்கான ப்ரொஃபைல் நம்மளே கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எடுத்த உடனே அதுதான் இருக்கும். உங்களுக்கான ப்ரொஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ன்றதுனால அவங்க ப்ரொஃபைல் அவங்க கிரியேட் பண்ணி அவங்க மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் காமிக்கிறதும், ரிலேட்டடான குரூப்ஸ் காமிக்கிறதும், ரிலேட்டடான ஸ்டூடெண்ட்ஸை காமிக்கிறதும், ரிலேட்டடான ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறதும் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு ஷோ ஆகும். எடுத்த உடனே முதல்ல நேம் என்ன நேம் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா, யூசர் ஒன் அப்படின்ற ஒரு நேம் வைக்கலாம். ஸோ லாஸ்ட் நேம் யூசர், நம்ம டிஃபால்ட்டாக தான் ஒரு நேம் வைக்கிறோம். டேட் ஆஃப் பர்த் ஒரு ரேண்டமாக டேட் ஆஃப் பர்த் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஏஜ் பொறுத்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷோ ஆகும். தென் ப்ராஜெக்ட்ஸ், கேம்பஸ் இன்டர்வியூஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இங்கே காட்டுற சான்சஸ் இருக்குது. ஸோ ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கிட்டு பயோ, ஸோ உங்களுக்கான பயோ, இப்போ நான் காலேஜ் முடிச்சிட்டேன், நான் இப்போ ஜாப் சீக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது நீங்கள் பயோவை டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஜாப் சீக்கர் அப்படின்றத நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். யூனிவர்சிட்டி நேம், எந்த யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டினா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி இருக்கோ அந்த யூனிவர்சிட்டி பேஜ் வச்சுக்கலாம். ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் வர என்னதாவது காலேஜ் வச்சிருக்கீங்கன்னா அந்த காலேஜ் பேர் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ காலேஜ் பேர் நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். தென் உங்களுக்கு இன்னும் ரெஜிஸ்டர் நம்பர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்டர் நம்பர் நீங்கள் போட்டுக்க வேண்டியதான். கோர்ஸ் என்ன கோர்ஸ், பிசிஏ ஆர் எம்சிஏ, தென் என்ன டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆர் சூஸ் ஃபைல், ஏதாவது ஒரு ஃபைல், ஏதாவது ஒரு இமேஜ் நீங்கள் சூஸ் பண்ண நினைக்கிறீங்களா நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நான் என்கிட்ட ஒரு இமேஜ் இருந்துச்சு, அந்த இமேஜ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த இமேஜில் பெருசாக ஒன்றுமே கிடையாது, ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த இமேஜை நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ண உடனே எனக்கு இங்கே என்ன காட்டுதுன்னா எல்லா மிஷின்ஸும் உங்களுக்கு ஷோ ஆகிடும். டீம், மிஷின்ஸ், ஃபீச்சர்ஸ். இப்போ சோஷியல் நெட்ஒர்க்னு உள்ள வந்து வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு நெட்ஒர்க் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். செலக்ட் குரூப் இருக்கு இல்லையா? ஸோ ஆல்ரெடி நம்ம குரூப் எதுவும் செலக்ட் பண்ணலை. தென் இமேஜஸ் அப்லோட் பண்ணி ஏதாவது போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களால் இங்கே பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீச்சர்ஸில் அகாடமிக் ரிசோர்ஸ் போகிறேன். அகாடமிக் ரிசோர்ஸில் என்னெல்லாம் இருக்கும், ஸோ என்னெல்லாம் நீங்கள் எனக்கு பண்ணிக்க முடியுன்றதை உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுவாங்க. ஸோ லெக்சர் நோட்ஸ் இங்கே ஷேர் பண்ணிக்கலாம், கொலாபரேட்டிங் லேர்னிங் என்வாயர்மெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், ப்ரீவியஸ் பேப்பர், ப்ராஜெக்ட் பேப்பர் நீங்கள் பார்த்துக்க முடியும், ஸ்டடி கைட்னஸ் உங்களால் இங்கே பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா விஷயமும் உங்களால் இங்கேயே பண்ணிக்க முடியும். தென் கெரியர் டெவலப்மெண்ட், ஸோ கெரியர் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் இங்கே பண்ணணும், ஸோ அதுக்கான என்னென்ன ப்ராசஸ்லாம் நீங்கள் எடுக்கணுன்றதை உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு, நீங்கள் ஏதாவது காண்டாக்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா இங்கே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அஸ் அ டீம் ஆர் டீமுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த டீம் வந்து நீங்கள் யாராவது காண்டாக்ட் பண்ணணும், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு ஒரு இமேஜ் தான் வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இமேஜ் வேணும்னா நீங்கள் இங்கே வச்சுக்க முடியும். ஓகே, அடுத்தது மிஷன்ஸ் ஆர் பிளாக் நியூஸ் வைக்கணும்னு நினைச்சிங்க வச்சுக்கலாம். ஸோ பார்ட்னர்ஷிப் வைக்கணும்னு வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் வச்சாலும் நீங்கள் இங்கே வச்சுக்க முடியும். தென் ஃபீச்சர்ஸில் நம்ம சோஷியல் நெட்ஒர்க்கை பார்த்தாச்சு. ஸோ நமக்குன்னு ஒரு நெட்ஒர்க்கை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான் இது. ஸோ உங்களுக்கு அந்த நெட்ஒர்க் சஜஷன்ஸ் இங்கே இருக்கும். என்னென்ன நெட்ஒர்க் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க, எந்த விதமான நெட்ஒர்க் கிரியேட் பண்ண போகிறீங்க, ஆர் கிளிக் ஆர் மோர் கிரியேட் குரூப் கிரியேட் பண்ணுறது இடம், ஸ்டடி குரூப் கிரியேட் பண்ணுறதுக்கான இடம் இது. ஸோ ஏதாவது குரூப்பை சர்ச் பண்ணணும், சர்ச் பண்ணுறதுக்கான ஒரு இடம். ஓகே, ஸோ அது குரூப் ஷேர்ஸ் பண்ணி குரூப் கிரியேட் பண்ணுறது ஆர் கிரியேட் எல்லா விதமான குரூப்ஸும் நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டடி குரூப் மட்டும்தான் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபன் டைமுக்கு ஏதாவது குரூப் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த குரூப்பில் நீங்கள் ஜாப் முடிச்சுட்டு விளையாட நினைக்கிறீங்கனாலும் அதுக்கான குரூப் கூட நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 ரிசோர்ஸும் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். தென்
அகாடமிக் ரிசோர்ஸஸில் நம்ம இதெல்லாம் தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ், அஃப்கோர்ஸ் இது எல்லா விஷயத்தையும் எங்களால் பண்ணிக்க முடிச்சதுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் கெரியர் கோத்தில் வந்துட்டு சோஷியல் நெட்ஒர்க்கில் வந்துட்டு குரூப் கிரியேட் பண்ணி அந்த அகாடமிக் ரிசோர்ஸ் நீங்கள் ஏதாவது ஆட் பண்ண போறீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு குரூப்பில் ஏதாவது ஒரு இமேஜ் ஆட் பண்ணி, ஸோ அந்த இமேஜுக்கும் ஆமாம், ஸோ அந்த இமேஜ் ஆட் பண்ணி, ஸோ அந்த இமேஜுக்கு ஏதாவது குரூப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பர்பஸ் ஃபார் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு நான் ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு போஸ்ட் நான் ரெடி பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது எனக்கு இங்கே போஸ்ட்டாக இருக்குது. ஸோ நான் அமிச்ச போஸ்ட் எனக்கு இங்கே இருக்கும். ஷோ மார்க் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே எல்லா போஸ்ட்டும் வரும். ஓகே, ஸோ ஏதாவது காண்டாக்ட் பண்ண நினைக்கிறீங்க, ஸோ காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்னன்னா நீங்கள் அந்த காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். ஸோ கியூஏ சப்போர்ட்டு இல்லை செல்ஃப் சப்போர்ட்டு, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நமக்கு இங்கே வச்சுக்க முடியும். தென் கெட் இன்வால்வ். ஸோ சப்போர்ட் உங்களுக்கு நான் ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும், ஃபீட்பேக் சர்வே எடுக்கணும், யூசர் டேஷ்போர்டு பார்க்கணும், அலுமினி நெட்ஒர்க் நான் இங்கே கிரியேட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் இங்கே பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அபவுட் அஸ்ல மிஷின் டீம். ஸோ இந்த டீம்ஸ் ஏதாவது நீங்கள் எடிட் பண்ணனாலும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் பேசிக் இமேஜ் தான் வச்சிருக்கேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு சம் இமேஜஸ் இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ அந்த இமேஜஸும் நம்ம வச்சுருப்போம். ஓகே, ஸோ இந்த காலேஜ் ப்ராஜெக்ட் போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்தீங்கன்னா மீடியாஸில் ப்ரொஃபைல் பிக்கில் தென் போஸ்ட் இமேஜஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இமேஜஸ் இருக்கும். இதுலேருந்து ஒரு இமேஜஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது உங்கள் ப்ராஜெக்ட்டில் இந்த இமேஜ் தான் வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த இமேஜ் நீங்கள் எங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே குரூப் கிரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ குரூப் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் மெம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்லி ஃபார் நோட் ஷேரிங். ஓகே, ஸோ நமக்கு நெட்ஒர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குதுன்னா ரொம்ப லோவ் ஆகிட்டு இருக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கான எல்லா ப்ராசஸும் நம்ம இங்கே பார்த்தாச்சு, எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணலாம். ஓகேவா? பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட்ஸில் நமக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேஜ்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு, அகாடமிக் ரிசோர்ஸ், சோஷியல் நெட்ஒர்க், இந்த 3 ஃபீச்சர்ஸும் நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணணுன்றதை நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இதுவுமே மாடிஃபை பண்ண நினைக்கல, ப்ரொஃபைல் எடிட் பண்ண நினைக்கிறீங்கன்னா ப்ரொஃபைலை நீங்கள் இங்கே வந்து எடிட் பண்ணிக்க முடியும். உங்களோட பயோ நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கான ரிவ்யூஸ் ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்துக்கலாம், உங்களுக்கான செட்டிங்ஸ் நீங்கள் மாற்றணும்னு நினச்சா மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்குன்னா ஒரு சேட்ஸை நீங்கள் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்க, சேட்ஸ் நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களால் இங்கே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இது நோட்டிஃபிகேஷனுக்கான சிம்பிள், நத்திங் பட், வேறு ஒன்றும் கிடையாது. தென் லாக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஹோம் பேஜ் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் இங்கே வந்துக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.